மாவா போயிட்டா நீங்கள் அக்ஷய திருதி இல்லை இதில் போயிட்டு ஜிஆர்டியில் போயிட்டு நகை வாங்கிட்டு வரேன். நம்ம உண்டியில் சேர்த்து வச்சோம்ல சில்லற காசு, அதெல்லாம் இந்த பையில் எடுத்துட்டேன். போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஏ மாவா, ஜிஆர்டியில் 9,000 1 கிராம் பத்தாவது, சில்லற காசு பத்தாவது. இந்த நான் என்ஏசி பையில் கேட்டுட்டு வரேன் எவ்வளோன்னு. ஏய் என்ஏசிலையும் 9,000 மாட்டான். அந்த கீழே உள்ள கடை இருக்குல்ல, அந்த கடையில் கேட்டுட்டு வரேன். அந்த எந்த கடை? சேட்டு கடையில். சேட்டு கடையில 9,000 மாட்டான். மல்லிகை சாமான் மட்டும் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசிலாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 100 ரூபா விற்றாங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் 90 ரூபா வைக்கிறாங்க. நகை மட்டும், அந்த நகை பவுன் மட்டும், தங்கம் மட்டும் எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் வைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரி, நம்ம வச்சிருக்கிற இந்த சில்லற காசுக்கு தங்கம்லாம் வாங்க முடியாது போல. ஏன்னா ஒரு 1/4 கிராம் தரவங்களா கேட்போம். 1 கிராம் தர மாட்டாங்க போல. 1/4 கிராம் தராங்களா பாப்போமா? கேட்டு வரேன். 1/4 கிராம் தர மாட்டாங்களா அந்த கடையில்? 1 கிராம் தான். சரி, நம்ம வச்சுருக்க சில்லற காசுக்கு போய் அந்த யூடியூப்பில் ஒரு ஜோசிகார் சொன்னார், அட்சய திருதிக்கு கல்லுப்பு, துவரம்பருப்பு, அரிசி, மஞ்சள், குங்குமம்லாம் வாங்கி கொண்டு வைங்க, லட்சுமி வீட்டுக்கு வரும்னு சொன்னார். சரி, அதை மட்டும் வாங்கிட்டு வரேன். நான் என்ன பண்ணுறது? நம்ம வச்சுருக்க சில்லற காசுக்கு அதுதான் வாங்க முடியும். போயிட்டு வரேன். குளிச்சுட்டு ரெடியாக இருக்கடா. நான் பண்ணால் வாங்கிட்டு வந்துட்டு சாமி கும்பிடுவோம் நம்ம. ஓகே.